ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 8 தாங்க பார்க்க போகிறோம். கிளாஸ் 8ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது போல் ஈவிலை குட்டி குட்டி பீட்ஸ் டைப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம சாம்ஸாக யூஸ் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பீட் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், ஒரு ஸ்மைலி பொம்மை போட்ட ஒரு சாம்ஸ் வந்து பாருங்கள், நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிரிகிடம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிரிகிடம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்குது, அதுவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் ஷேப்பில் இருக்குது, அதுவுமே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்மைலி பொம்மையிலே பாருங்கள், குட்டி ஸ்மைலி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவிலை. ஓகேங்களா? இந்த குட்டி குட்டி பீட் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சாம்ஸ் எல்லாமே பீட் டைப்பில் இருக்கனால நமக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம எலாஸ்டிக் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம விட்டு எடுக்கிறதுக்காக நமக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப் எல்லாமே வந்து நமக்கு நிறைய கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் ஸ்மைலின்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சிங்கிள் கலரில் மட்டும் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கலரில் நம்ம கலர் கலராக இருக்கும். அதுபோல் தான் இந்த டைப் சாம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கலர் கலராக இருக்கும். இதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ நான் கிரீடம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸாக இருக்குது. இதே ஈவிலையில் பாருங்கள், கொஞ்சம் குட்டி சைஸ் ஹோல்ஸாக இருக்குது. இப்போ இந்த பெரிய சைஸ் ஹோல்ஸில் நம்ம எப்படி நாட் போடணும், இந்த குட்டி சைஸ் ஹோல்ஸில் நம்ம எப்படி நாட் போடணும், எந்த இடத்துல போட்டால் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கிரிகிடத்தில் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாகவே இருக்குது. இதே ஸ்மைலி சாம்ஸில் பாருங்கள், கொஞ்சம் குட்டி ஹோல்ஸாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி வந்து நாட் போட்டு நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பீட் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். 8 mm கிளாஸ் பீட்டில் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு கிறிஸ்டல் டெக்கில் 0.8 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அப்புறம் ஈவிலை வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல் இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். எலாஸ்டிக் பாருங்கள், நான் கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணாமலே தான் நான் எலாஸ்டிக் எடுத்து அப்படியே வந்து நான் பீட் வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஈவிலை பிரேஸ்லெட் தான் மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஈவிலையில் குட்டியாக தான் ஹோல்ஸ் இருந்தது. அதாவது நம்மளுடைய நாட் போடுற நாட் வந்து அந்த ஈவிலைக்குள்ளே நம்மளால் போக வைக்க முடியாது. சரிங்களா? அப்படின்றப்ப நம்ம அந்த ஈவிலைக்கு எப்படி நாட் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும், எப்படி அதுக்கு பீட்ஸ் கோர்க்கணும், ஈவிலை எப்படி போடணும் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் ஈவிலை வந்து சென்டரில் தான் கோர்த்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 21 பீட்ஸ் வந்து கோர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 பீட்ஸ் வந்து நீங்கள் கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவிலை கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப 10 பீட்ஸ் வந்து நீங்கள் கோர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு 21 பீட்ஸ் வந்து கரெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஈவிலையும் ஒரு பீட்ஸ் கணக்காக நம்ம எடுத்துக்கணும். இது போல் சென்டரில் தான் வந்து நம்ம ஈவிலை வர்ற மாதிரி கோர்க்கணும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக வரும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பீட்ஸ் வந்து கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவிலை கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப 10 பீட்ஸ் வந்து கோர்த்துக்கிட்டேன். சரிங்களா? இது போல் தான் நம்ம ஈவிலை பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்ம பாருங்கள், எண்டில் இப்படி தான் நாட் போடணும். ஏன்னா ஈவிலை கிட்ட நம்ம நாட் போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் நம்ம எண்டில் நாட் போட்டோம் அப்படின்னா தான் அந்த ஈவிலை பிரேஸ்லெட் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நாட் வந்து எப்படி போடணும் அப்படின்ற ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் எண்ட் கார்டில் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாட் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்.
இப்போ நான் ரொம்பவே எலாஸ்டிக் இருக்குது, அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கட் பண்ணிக்க போகிறேன். நான் கட் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள், இன்னும் இந்தளவுக்கு எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா? இந்தளவுக்குனாச்சு எலாஸ்டிக் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம போட்டிருக்க நாட் வந்து லூஸ் ஆகாது, டைட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 0.8 எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால நாட் வந்து நமக்கு பீட்ஸ்குள்ளே போகாது. இந்த டவுட் வந்து நம்மக்கிட்ட நிறைய சிஸ்டர் கேட்டிருக்காங்க. சிஸ்டர், நாட் வந்து எப்படி பீட்குள்ளே போக வைக்கிறது அப்படின்ட்டு. பீட்குள்ளே வந்து 0.7 அல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சைஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நாட் வந்து பீட்குள்ளே போகும். பட் ஆனால் நமக்கு அந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. 0.8 யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் எலாஸ்டிக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ரேஸ்லைட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலாஸ்டிக் வந்து 0.8. அதனால் அந்த எலாஸ்டிக் நம்ம நாட் போடக்கூடியதுனால எலாஸ்டிக் வந்து பீட்ஸ்குள்ளே நம்மளால் போக வைக்க முடியாது. சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே சூப்பரான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஈவில் ஐ ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ஒரு பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பீட் டைப் சாம்ஸை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லைட் மேக் பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்படி வந்து பீட்ஸ் கோர்க்கணும், அந்த சாம்ஸை வந்து நம்ம எந்த இடத்துல கோர்க்கணும், எப்படி நாட் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இது போல் சாக்லேட் சேஃபில் இருக்கக்கூடிய ஒரு பீட் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நமக்கு ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பீட்ஸ் எல்லாமே வந்து கோர்த்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ண ப்ரேஸ்லெட்க்கும் இந்த ப்ரேஸ்லெட்க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஒரு 21 பீட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 பீட், அதுக்கப்புறம் ஒரு ஈவில் ஐ, அதுக்கப்புறம் வந்து திரும்ப 10 பீட்ஸ் போட்டோம். பட் ஆனால் இதில் அப்படி போடலை பாருங்கள். டோட்டலாக நமக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம கோர்த்துக்கிட்டோம். கடைசியாக நம்ம அந்த பீட் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ் வந்து கோர்த்துக்கிட்டு எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இப்போ நம்ம எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது போல் தான் நம்ம அந்த பீட் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ் பக்கத்தில் தான் வந்து நான் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த நாட்டை வந்து நம்மளால் அந்த சாம்ஸ்குள்ளே வந்து நாட் வந்து விட முடியும். அதனால தான். இப்போ நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த ஹோல்ஸ்குள்ளே நான் வந்து அந்த நாட்டை வந்து உள்ளே விட்டுக்க போகிறேன். பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து பாருங்கள், இந்த நாட் வந்து ஈஸியாக போயிடுச்சு. பார்த்தீங்களா? இது போல் தான் நம்ம கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கக்கூடிய பீட் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம இது போல் வந்து நம்ம நாட் வந்து தெரியாமல் நம்ம இது போல் பீட்ஸ்குள்ளே வந்து அந்த நாட்டை இன்செர்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் குட்டி சைஸாக இருக்கக்கூடிய அந்த ஈவில் ஐ போல் இருக்கக்கூடிய சாம்ஸ்க்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படி நாட் போட்டு பீட்குள்ளே வந்து நாட்டை இன்செர்ட் பண்ண முடியாது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோலாக இருக்கக்கூடிய சாம்ஸ் யூஸ் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்ததில் நமக்கு நாட் வந்து வெளியே தெரியும். பட் ஆனால் செகண்ட் ஸ்டெப் பார்த்ததில் நமக்கு வந்து நாட் வந்து வெளியே தெரியாது. சரிங்களா? நாட் வந்து வெளியே தெரியறதுனால நோ ப்ராப்ளம்ங்க. அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்கான எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால நமக்கு நாட் வந்து வெளியே தெரியதா செய்யும். தெரியறனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு ப்ரேஸ்லைட் ஸ்ட்ராங்காக இருக்கா, அது மட்டும்தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்களா, அது மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பீட் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லைட் மேக் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பீட் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி நிறைய ப்ரேஸ்லைட் மேக் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், நான் ஸ்மைலி பொம்மை இருக்கக்கூடிய சாம்ஸ் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லைட் மேக் பண்ணியிருக்கேன். இது குட்டி ஹோல்ஸ் இருந்ததாக தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய நாட் வந்து பாருங்கள், நான் அந்த எண்டில் தான் போட்டிருக்கேன். நாட் வந்து நமக்கு இதில் வெளியே தெரியும், அதனால் நம்ம உள்ளே விட முடியாது. அதே செகண்ட் டைப் பாருங்கள், கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நமக்கு நாட் வந்து வெளியே தெரியாது. அந்த கிரீடத்துக்குள்ளேயே நாட் வந்து நான் உள்ளே விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா அதனுடைய ஹோல்ஸ் வந்து பெரிய சைஸாக இருந்தது இல்லைங்களா, அதனால தான். இது போல் தான் குட்டி சைஸாக இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்கு எப்படி ப்ரேஸ்லைட் மேக் பண்ணணும், பெரிய சைஸாக இருக்கக்கூடிய ஹோல்ஸ்க்கு எப்படி ப்ரேஸ்லைட் மேக் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க. இது போல் குட்டி குட்டி பீட்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய சாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லைட் மேக் பண்ணோம் அப்படின்னா குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை சாம்ஸ்லாம் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க.
அதுக்கப்புறம் பாருங்கள் சாக்லேட், கிரீடம், ஸ்டாரு, ஸ்மைலி, ஈவில் ஐ இது போல் இதெல்லாமே நீங்கள் குட்டீஸ்க்கு மேக் பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் போட்டு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே குட்டீஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குங்க. நம்ம குட்டி சைஸ் ஸ்மைலி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது குட்டியாக இருக்கனால வந்து நான் ஒரு 3 ஸ்மைலி வந்து யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளவர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கும் நான் வந்து 3 யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங்கை நான் ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் சிஸ்டர். நான் பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏ டு செட் நான் எல்லாமே கற்றுக்கணும் சிஸ்டர். அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேலே தெரியிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.